ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட சில்லி பொடி, சிக்கன் சில்லி பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன், கெட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஓட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப், அதையும் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த கப்லேயே இன்னும் 2 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த பக்கோடாஸ் எல்லாத்தையும் இதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கிளறி விடுங்க. அது கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆக ஆக அது இலகி வரும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம ரோட்டுக்கடை காளான் ரெடி. அது கூட கொஞ்சம் வெங்காயம் மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.